ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்கே ஹேண்ட்ஒர்க்ஸ். இன்றைக்கி பாருங்கள், இந்த வீடியோவில் ஹாஃப் அண்ட் ஆஃப் டிசைனில் பேசிக் நாட்டில் 2 ரோலில் ஒரு பேஸ்கெட் ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பேஸ்கெட் ரெடி பண்ணுறதுக்கு 2 கலர் வாய்ஸ் எடுத்திருக்கேன். ரெட் அண்ட் சாண்டில் கலர் பிளெயின் ஒயர் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த ஹாஃப் அண்ட் ஆஃப் டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்ட் டுட்டோரியல், ட்ரே டுட்டோரியல், கிஃப்ட் பேஸ்கெட் டுட்டோரியல், அதுபோக லஞ்ச் பேஸ்கெட் டுட்டோரியல்னு நிறைய வெரைட்டியில் ஹாஃப் அண்ட் ஆஃப் டிசைனில் டுட்டோரியல்ஸ் எல்லாம் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த பேஸ்கெட் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக வந்திருக்கு. இந்த பேஸ்கெட்டு ரெட்டில் ஒரு ரோலும் சாண்டில் கலரில் ஒரு ரோலும் எடுத்திருக்கேன். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 24 ஒயர்ஸ் கட் பண்ணணும். அதில் ரெட் கலரில் 14 ஒயர்ஸ் 6 அடியிலும், சாண்டிலில் 10 ஒயர்ஸ் 6 அடியிலும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு கலர் ஒயர்ஸுமே நம்ம ரன்னிங் ஒயராக யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்க ஒயர்ஸ்லேருந்து ரெட் கலரில் ஒரு ஒயர் எடுத்து ஈவனாக ஃபோல்டு பண்ணிக்கலாம். இப்போ இது ரெட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு 1/4 அடி, அதாவது 3 இன்ச்சஸ் வரைக்கும் விட்டுட்டு மெஷர் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு அதையும் ஃபோல்டு பண்ணிவிட்டு ரன்னிங் ஒயரையும் ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம பேசிக் நாட் போட்டுக்கலாம். நாட் போட்டதுக்கப்புறம் ஒயர்ஸ் ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே அடுத்தடுத்த ஒயர்ஸை நம்ம அப்படியே ஜாயின் பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் ஒயர்ஸ் ஈவனாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வரிசை நமக்கு எப்போவுமே கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அடுத்தடுத்த வரிசைகளை நல்லா டைட் பண்ணி போட்டுக்கலாம். நான் பாருங்கள், ஃபஸ்ட்டு ரெட் கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன். அடுத்தது சாண்டில் சென்டரில் வர மாதிரி மறுபடியும் ஃபினிஷிங்கில் ரெட் கலர் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதாவது 14 ஒயர்ஸ் கட் பண்ணோம் ரெட் கலரில், 7 ஒயர்ஸ் ரெட் கலரில் ஜாயின் பண்ணிவிட்டு சாண்டில் கலரில் எல்லா ஒயர்ஸையும் சென்டரில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ரன்னிங் ஒயர் மெஷர் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சைடில் விட்டுருந்தாலும் அந்தளவுக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பக்கம் நீங்கள் இந்த மாதிரி முடிச்சு போட்டு வச்சிட்டிங்கன்னா இது ஃபர்ஸ்ட் லைன்னு அடையாளத்துக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். இதுக்கடுத்து நம்ம இப்போ 2வது வரிசை தொடங்கலாம். இந்த சைடில் எந்த அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோமோ அந்த அளவுக்கு மெஷர் பண்ணி விட்டுட்டு இப்போ 2வது வரிசையிலேருந்து நல்லா டைட்டாக நாட்ஸ் போட ஆரம்பிக்கணும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் ஃபஸ்ட்டு பேசிக் நாட்டில் போட்டு பழகிட்டிங்கன்னா அடுத்தடுத்து பெரிய பெரிய பேஸ்கெட்ஸில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலில் எல்லா டைப் ஆஃப் பேஸ்கெட் டுட்டோரியல்ஸும் என்னோடய க்ரியேட்டிவிட்டியில் கொடுத்துருக்கேன். எல்லாமே தனியாக ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், செக் பண்ணி பாருங்கள் உங்களோட ஃப்ரீ டைமில். இப்போ நான் பாருங்கள் 2 வரிசைகளும் போட்டு முடித்தாச்சு. சைடில் ரன்னிங் ஒயரை மெஷர் பண்ணி கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி அடுத்தடுத்த வரிசையில் நம்ம கண்டினியூ பண்ண வேண்டியது தான். நான் பாருங்கள் இப்போ ஒரு சைடில் போட்டு முடிச்சிருக்கேன். அதாவது மொத்தமாக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் லைன்லேருந்து மேலே 4 வரிசைகள் போட்டிருக்கேன்.
மொத்தமாக 5 வரிசைகள் போட்டு முடிச்சிருக்கோம். நம்ம வந்து இப்போ திருப்பி வச்சு இந்த சைடில் போடும்போது மொத்தமாக வந்து நமக்கு பேஸ் போட்டு முடிச்சாச்சு. 9 வரிசைகள் போட்டு பேஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட்டு வரிசையில் வந்து நம்ம முடிச்சு போட்டு வச்சுருந்தாலும் அதை வந்து பிரித்து விட்டுருங்க. நான் பாருங்கள் பேஸ் போட்டு முடித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து குச்சி சொருகியிருக்கேன். இந்த மாதிரி குச்சி சொருகும்போது வந்து ஃப்ளாட்டாக நல்லா கிடைக்கும். பேஸ் வந்து நல்லா ஃப்ளாட்டாக கிடைக்கும் நமக்கு. இதுக்கப்புறம் நம்ம அப்படியே வந்து மேலே வந்து ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி கண்டினியூஸாக சுற்றி சுற்றி அப்படியே போட்டு கொண்டு வந்து இந்த பேஸ்கட்டை ஹைட் பண்ணி ஃபினிஷ் பண்ண வேண்டியது தான். இப்போ நான் பாருங்கள் சாண்டல் கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருக்கேன். நான் இந்த இடத்துலேருந்து தொடங்குறேன். ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு நல்லா டைட்டாக நாட்ஸ் போட ஆரம்பிங்க. நாட்ஸ் எல்லாம் நல்லா வந்து இந்த ஃபஸ்ட்டு வரிசையிலேருந்தே நல்லா டைட்டாக போடுங்க. அப்போ தான் ஈவனான ஃபினிஷிங் கிடைக்கும் நமக்கு. அதே மாதிரி நீங்கள் ஒயர் செலக்ட் பண்ணும்போது நல்ல கலர் காம்பினேஷனில் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெட் அண்ட் சாண்டல்ங்கிறது நல்ல ஒரு காமனான காம்பினேஷன். நல்லா அட்ராக்டிவாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு மூலை நம்ம திருப்புறோம். இந்த மூலை திருப்புற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ட்ரையாங்கிள் மாதிரி கிடைக்கும். இதே மாதிரியே அப்படியே நம்ம சுற்றி வர மீதி இருக்க மூலையை அப்படியே திருப்பி இந்த வரிசையை போட்டு கொண்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள் நான் சுற்றி வர போட்டு கொண்டு வந்தாச்சு இந்த வரிசையை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணுறோம். இந்த ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணும்போது ஃபினிஷிங் வந்து ஈவனாக கிடைக்கிது. அதுக்காக நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறோம். இதே மாதிரி அடுத்தடுத்த வரிசைகளுக்கு நம்ம ஏணிப்படி நாட் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ அப்படியே ரன்னிங் ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து 2வது வரிசையை நம்ம தொடங்க வேண்டியது தான். நல்லா டைட்டாக போட்டே வாங்க. நம்ம சேனலில் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டாண்ட் டியூட்டோரியல்லாம் நியர்லி 30 வெரைட்டிஸ்க்கு மேலே கொடுத்துருக்கேன். பென் ஸ்டாண்ட் டியூட்டோரியல், கிஃப்ட் பேஸ்கெட் டியூட்டோரியல், ஸ்டோரேஜ் பேஸ்கெட், குழந்தை விளையாடுறதுக்காக ராட்டில் டாய், ஃப்ரூட்ஸு, கீ செயின்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ளவர் வேஸு, நியூ மாடல் பூஜா பேஸ்கெட், லஞ்ச் பேஸ்கெட்டு, மார்க்கெட் பேஸ்கெட், டிஃபன் கேரியர் பேஸ்கெட்டு, இந்த மாதிரி எல்லா வெரைட்டிலையுமே நம்ம சேனலில் டியூட்டோரியல்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஃபஸ்ட் நம்ம ஒரு 2 இன்ச் வரைக்கும் ஒயர் விட்டுருந்தாலும் அதை வந்து உள்ளே பார்த்த மாதிரி ஒரு 4 நாட்ஸ் வரைக்கும் இன்சர்ட் பண்ணி விட்டிங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதே மாதிரியே நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். நான் பாருங்கள் மொத்தமாக வந்து 10 வரிசைகள் போட்டு சாண்டில் கலரில் ரன்னிங் ஒயரை ஒரு 2 இன்ச் வரைக்கும் விட்டு கட் பண்ணி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஏணிப்படி நாட் நல்லாவே தெரியும். இதுக்கு அடுத்தது நம்ம வந்து ரெட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம எந்த இடத்துல வந்து முடிச்சிருக்கோமோ அதுக்கு அடுத்த நாட்லேருந்து நம்ம மறுபடியும் வந்து ஆரம்பிக்க வேண்டியது தான். இந்த ஃபஸ்ட்டு நம்ம எப்படி தொடங்கினோமோ சேம் அதே மெத்தட் தான். அதே மாதிரியே 2 இன்ச் வரைக்கும் ஒயரை விட்டுட்டு நீங்கள் இந்த ரெட் கலர் ரன்னிங் ஒயர்லேருந்து நாட்ஸ் போட ஆரம்பிக்கலாம். நல்லா டைட்டாக வந்து போட்டு அப்படியே சுற்றி வர கண்டினியூ பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இந்த 2 ரோல் பேஸ்கட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நிறைய டுட்டோரியல்ஸ் கொடுத்துருக்கேன், மெஷர்மெண்ட் வீடியோஸும் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், சுற்றி வர இந்த வரிசையை போட்டு கொண்டு வந்தாச்சு. உள்ளே பாருங்கள், இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ நம்ம அப்படியே வந்து ரன்னிங் ஒயரை முன்பக்கமாக கொண்டு வந்து அடுத்த வரிசையை தொடங்கி கண்டினியூ பண்ண வேண்டியதாக இதே மாதிரியே ஹைட் பண்ணி கொண்டு வந்துடலாம். நான் பாருங்கள் ரெட் கலர் ரன்னிங் ஒயர் யூஸ் பண்ணி கண்டினியூஸாக போட்டு முடித்தாச்சு. ஒயர்ஸ் எல்லாம் வந்து ஒரு 4 இன்ச் வரைக்கும் ஒரு வரிசையை மடக்கி உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுருக்கேன். நல்ல நீட் ஃபினிஷிங்காக முடிச்சிருக்கேன் பாருங்கள். மொத்தமாக 21 வரிசைகள் போட்டு முடித்தாச்சு. ரெட் கலரில் 11 வரிசைகள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நம்ம ஹேண்டில் வந்து என்ன வந்து 3 ஒயர் வச்சு போடக்கூடியது, 4 ஒயர் வச்சு போடக்கூடியது, 2 ஒயர், இந்த மாதிரி நம்ம என்ன ஹேண்டில் தெரியுமோ நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 ஒயர் வச்சு போடக்கூடிய சாண்டல் கலர் ஒயரில் யூஸ் பண்ணி 2 ஒயர்ஸ், உள் ஒயர் பார்த்திங்கன்னா ஒரு 4 ஒயர்ஸ் கொடுத்துருக்கேன். வெளி ஒயர் பார்த்திங்கன்னா 2 ஒயர்ஸ் கொடுத்து 6 அடியில் கட் பண்ணி இந்த ஹேண்டில் ரெடி பண்ணியாச்சு. குச்சி சொருகி இருக்கிறனால பேஸும் நல்லா ஃப்ளாட்டாக இருக்குது. திங்ஸ் எல்லாம் நல்லா கேரி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 ரோலில் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஹாஃப் அண்ட் ஆஃப் டிசைனில் பேஸ்கெட் ரெடி ஆயிடுச்சுன்னு. லஞ்ச் பேஸ்கெட்டாகவும் மார்க்கெட் பேஸ்கெட்டாகவும் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பேஸ்கெட்ஸ் எல்லாம் நீங்களும் உங்களோட ஃபேவரட் கலர்ஸில் ட்ரை பண்ணி போட்டு பாருங்கள். சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.